குட் மார்னிங். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஆனால் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நிஃப்டிலையும் கொடுத்தோம், சென்செக்ஸ்லையும் கொடுத்தோம். எடுக்கிறவங்க அதில் எடுத்துக்கலான்னு 3 ட்ரேட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கால் சைட்லேயே வேகமாக பிஃபோர் 9:30 3 ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த ட்ரேட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிஃப்டியும் ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸும் ட்ரேட் பண்ணலாம். அதில் மார்னிங்கில் டெய்லி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம். 24,000 புட், 23,850 கால். இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் யாருன்னா பார்க்கணுன்னு நினச்சா 850 வந்து இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்துக்குங்க. 23,850, 24,000 இல்லை உங்கள் சாய்ஸ். பட் நம்ம வந்து சென்செக்ஸில் தான் பார்க்குறோம். கால் சைடு மட்டும்தான் பார்க்குறோம். லாட் போட்டு வைங்க. லாட் போட்டு வைங்கன்றதுக்கும் என்ட்ரி கொஞ்சம் உஷாராக பாருங்க. கால் சைடில் ரெடியாக வைங்க. என்ட்ரி பண்ண வேணாம். இன்னும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், இன்னும் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது கால் சைடு. வெயிட் பண்ணுங்க. கால் சைடு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணலாம். 568 வரைக்கும், 568 இது வரைக்கும் இருக்குது. அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. நல்லா இருக்கு கால் சைடு. 568 எக்ஸிட் போதும். லாட் கம்மியாக இருக்கிறவங்க மட்டும் ட்ரையல் பண்ணுங்க. 10 பாயிண்ட் காலையில் வந்தாச்சு. போதும், கொஞ்ச நேரம் விட்டுருங்க. 50 பாயிண்ட்ஸ் கால் சைடு இன்னும் இருக்குது. பட் நம்ம ஆசைப்படல. ஒரு சின்ன ரெட் கேண்டல் பெண்டிங் இருக்குது, மாட்டிக்காதீங்க. 50 பாயிண்ட்ஸ் கால் சைடு. அதில் நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் எடுத்துருக்கலாம் ஈஸியாக. யார் யார் எடுத்தது? ஹவ் வாஸ் த செஷன்? ஈஸியாக இருக்கா? கால் சைடு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மைண்டில் வைங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதே தானா? 76,500 கால் சைடு தான். திருப்பியும் ஃபஸ்ட் ட்ரேடில் 50 பாயிண்டில் நீங்கள் ஒரு 20-25 எடுத்துருந்தால் போதும். இன்னொரு கால் சைடு ரெடி ஆகட்டும். வில் கிவ் யூ ஒன் மோர் ட்ரேட் கால் சைடு. லாட் போட்டு ரெடியாக இருங்க கால் சைடு. அதே இடத்துல ட்ரேட் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. 76,506ல் க்ரீன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே உட்காரட்டும் கால் சைடு. இப்போ ஒரு இந்த லைனுக்கு மேலே உட்காந்துச்சுன்னா வில் லுக் ஃபார் கால் சைடு. மேலே வரும் வேகமாக, வெயிட் பண்ணுங்க. இது மேலே வரும், கால் சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். வந்துடுச்சு சப்போர்ட் மேலே. கால் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்கேல்பிங் தான் அது. உள்ள நுழைஞ்சு வெளியே வந்துடணும். எக்ஸிட். உள்ள நுழைஞ்சிட்டு வெளியே வந்துடணும். இன்னும் ஒரு ரெட் கேண்டல் இருக்கு, மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். சூப்பராக வந்துச்சு பாருங்க. 2வது வாட்டி டார்கெட் கொடுத்துச்சு. செம என்ட்ரி. ட்ரேட் நம்பர் 2 நல்லா தான் இருக்குது. 28 பாயிண்ட் வந்துச்சு. இதில் நீங்கள் ஒரு 15 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். 10 இல்லை 15, 28. ட்ரேட் நம்பர் 2 28ல் நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் இன்னும் இருக்குது. ஆனால் அது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். சரி, அது மேலே நிற்கட்டும் கொஞ்ச நேரம். அந்த க்ரீன் லைன் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வில் லுக் ஃபார் அ ட்ரேட், இல்லைன்னா விட்டுடலாம். சரி, 2 விஷயம் நடக்கணும். 554க்கு மேலே வரணும். இது க்ரீன் மேலே வரணும், அதான் ட்ரேடு. 554க்கு மேலே சப்போர்ட்டு, க்ரீன் லைனுக்கு மேலே சப்போர்ட்டு. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கால் சைடு தைரியமாக இருக்கலாம். திருப்பி க்ரீன் லைன் 554க்கு கீழே போச்சுன்னா கால் சைடு விட்டுடணும். இதுதான் சினாரியோ. இதுக்கு ஏற்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். கரெக்டாக அங்கேயே நிற்கிட்டோம். ரெண்டுமே அதுக்கு மேலே இருந்தால் அது ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் ஆகும்.
கொஞ்ச நேரம் நிற்கட்டும் அங்கேயே. எஸ், சஸ்டெயின் ஆகுது. பட் கொஞ்ச நேரம் அங்கேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா எஸ் இப்போ ரெடி ஆகுது. கால் சைடு ஒரு என்ட்ரி. அந்த கேண்டில் தி பாட்டம் ஸ்டாப் லாஸ். இப்போ போயிடும் மேலே. ட்ரேட் நம்பர் 3. இப்போ மேலே போவோம். 600 டார்கெட். 76,600 வரைக்கும் ஸ்பாட். 76,600 இதோட முடிச்சுக்கலாம். ட்ரேட் நம்பர் 3 முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலாம் ஜாஸ்தி ட்ரேட் பண்ணக்கூடாது. இருக்கு இன்னும் கால் சைடு இன்னும் முடியல. ஒரு வாட்டி அடிக்க மேலே 600 இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணோம். வெயிட் பண்ணலாம். கால் சைடு இன்னொரு வாட்டி ஹை போவோம். வெயிட் பண்ணுங்க, வெளியே வர வேணாம். 600க்கு மேலே ஒரு தலை காமிச்சிச்சுன்னா விட்டுருங்க. பட் ஒருவேளை அங்கேருந்து ட்ரையல் ஆக வாய்ப்பு இருக்குது. மேலே போட்டோம், டிசைட் ஆகட்டும். இந்த ட்ரேட் நம்பர் 3 நல்லா இருக்குது. கால் சைடு போகுது மேலே. 600 உடச்சிடும். 615 வரைக்கும் இருக்கும். 610 610ல் டிசைட் பண்ணுங்க. நான் 600 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலே போயிடும் க்ரீன் ஆகி. தைரியமாக இருங்க. 21 பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரு வாட்டி ஒரு அடி அடிச்சிச்சுன்னா விட்டுடலாம். லேட் ஆகக்கூடாது, உடனே வரணும். இன்னும் ஒரு அடி அடிக்கும் மேலே. மிஸ் பண்ணுற போகிறீங்க, பெரிய பிளாஸ்ட் இருக்கும். ட்ரேட் நம்பர் 3 22 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போகுது. 28 போதும். 30 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் ஜாஸ்தி இருக்கு, பேராசைப்படல. 33 பாயிண்ட்ஸ் ட்ரேட் நம்பர் 3. 33 பாயிண்ட்ஸ் ட்ரேட் நம்பர் 3 இன்னும் இருக்கு. நல்லாவே போகுது. ட்ரையல் பண்ணுங்க. 33ல ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கம்முன்னு விட்டுருங்க. ஒரு 625 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 625 வரைக்கும் ஒரு மூவ் இருக்கு. இது வரைக்கும் போதும், விட்டுருங்க. அதோட 625க்கு மேலே யாரும் இருக்க வேணாம். எவ்வளோ வந்தாலும் அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட். போதும், விட்டுருங்க. 40 பாயிண்ட் வந்துடுச்சு அதில். ட்ரேட் நம்பர் 3. ஸோ 3 ட்ரேட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? இதில் 40ல் நீங்கள் 20 எடுத்தால் போதும், இல்லை 10 எடுத்தால் கூட போதும். பியூட்டிஃபுல் ட்ரேட்ஸ் 3மே. போதும், விடுங்க. பேராசைப்பட வேணாம். 3 ட்ரேடும் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக வந்துச்சு. ஸோ 3 ட்ரேடு பிஃபோர் 9:31. 15 நிமிஷத்தில் 3 ட்ரேடு அழகாக முடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே இன்னும் என்ன தேவைப்படும்? பாயிண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 3 ட்ரேடில் யார் யார் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு. டோட்டல் ராஜேஷ் 40 பாயிண்ட்ஸ். ராஜேஷ் நல்லுசாமி 30 பாயிண்ட்ஸ். 17 பாயிண்ட்ஸ் ரச்சனா. ராஜேஸ்வரன் 20 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்ஸ். 28 பாயிண்ட்ஸ் ரச்சனா. 52 பாயிண்ட்ஸ் மணி. வெரி குட். 28 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 20-25 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் பிஃபோர் 9:30க்கு முடிக்கிறீங்கன்னா யூ ஆர் அ குட் ட்ரேடர். அதுவும் இது ட்ரேட் நம்பர் 3 இங்கேருந்து எடுத்தோம். இது ஒரு பெரிய டார்கெட். இதுக்கு மேலே இது அடிஷ்னல் நம்மளுக்கு கிடைக்கிறது. ட்ரேட் நம்பர் 3லேயே எப்படி இருக்குது. நல்லா இருக்கலாம்னு 3 ட்ரேட்ஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ அவாஸ் த செஷன். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணிங்களா? வெரி குட், வெரி குட். பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ரைட். ஹாஃப் அன் ஹவரில் கூட 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் 3 ட்ரேட் முடிச்சுட்டு வி ஆர் எண்டிங் த செஷன். அது கண்டினியூ ஆகிருக்குது. ட்ரேட் நம்பர் 3 நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். போயிட்டு வேறு வேலை பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ. உஷாராக வைங்க கேபிட்டலில். நல்லா இருக்குது மார்க்கெட்டு, வேஸ்ட் பண்ணாதீங்க. 660 670 அந்த 76 670க்கு மேலே ஒரு சைட் வைஸ் மூமெண்ட் இருக்கும். போய் மாட்டிக்காதீங்க. இதுக்கு மேலே அது சைட் வைஸில் ஆகி டவுன் ட்ரெண்ட் வந்தால் வாய்ப்பு இருக்குது. பட் அது அங்கே போய் என்னென்ன பண்ணிக்கிட்டோம்.